முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதியே நம. ஓம் முருகாசரணம், ஓம் கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நம. இன்று விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 23ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொழில் சார்ந்த மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் புதிய புதிய வித்தைகளை அறிமுகப்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படலாம். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம். உறவினர்களுடைய மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில்சார் அலைச்சல்கள் இருக்கும். உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமையால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக செய்வது நல்லது. நண்பர்களிடம் ரகசியத்தை பகர வேண்டாம். நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படலாம். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் செயல்பட்டு உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தப் போகிறது. நீங்கள் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்லதவர்கள் வந்து சேரும். உங்கள் மனம் இனம் புரியாத சந்தோஷத்தை துள்ளி குதித்தாடும். பணவரவு, தனவரவு, பணப்புழக்கம், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். பிரச்சனைகள் கொடுக்கும் அதிகாரிகள் மாற்றமாவார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் முன்னேற்றம், லாபம், வருமானங்கள் அதிகரித்து இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கிக் கொள்வீர்கள். மிதுனம். இன்று உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. உங்களுடைய பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், விமர்சனங்களை சந்திக்கலாம். பேச்சை அடிக்கடி மாற்றி பேசுவது அல்லது என்ன சொல்வது, ஒரு எகத்தாளமாக பேசுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நிர்வாகத்தன்மை, ஆளுமைத்தன்மையை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இருந்தாலும் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட இருக்கிறது. சகோதர கருத்து வேறுபாடுங்கிறத காட்டிலும் சகோதரருடைய ஆரோக்கியத்தில் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்களை தன்னிலைப்படுத்தி, முன்னிலைப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தனவரவு, பணவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். புதிய புதிய மாற்றங்களை செய்வீர்கள். வியாபார வணிகம் நன்றாக வளர்ச்சியடையும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீடுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஒப்பந்தங்களை விரிவாக்கம் செய்வீர்கள். வியாபார வணிகம் முன்னேற்றத்தால் மன மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சிகள் செய்வார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். சிம்மம். ஊருக்காக ஓடி ஓடி உழைக்கும் சிம்மராசி நண்பர்களே, முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற வேலைகளை செய்வது பிரச்சனைகளை தரும். புதிய வேலைகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நீண்ட நாட்களாக
செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் வைத்திருப்பதால் அதையெல்லாம் இன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அதனால் பணி அழுத்தங்கள் வரும். பாக்கி வச்ச வேலையெல்லாம் இன்றைக்கி கழுத்து நெரிக்கும். இன்றைக்கே செஞ்சாகணுங்கிற மாதிரி. அப்பப்போ செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அது மாதிரி ஒரு பணி சுமை பணி அழுத்தங்கள் என்று உங்களுக்கு வந்து சேரும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சகோதரர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். பெண் குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களுக்கு நன்றாக பழகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். டபுள் தமாக்கா. உங்கள் விருப்பம் நிறைவேற லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றிகளை குவித்து வெற்றி காணப்போகிறீர்கள். நண்பர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட அனுமதிக்க வேண்டாம். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதி சொகுசு வசதி கூடும். விரும்பிய மாற்றத்தை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்களால் அந்நிய மொழி பேசுபவர்களால் வேற்று மாநிலத்தினால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்களுடைய அந்தஸ்து கூடும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. துலாம், தொழில் சம்பந்தமான உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சில சோதனைகள் ஏற்படலாம். சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் எதிர்பாராத பணி சுமை பணி அழுத்தங்கள் வந்து சேரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். ஒரு இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். விருச்சிகம், உங்களுடைய கடின முயற்சிகள் கடின உழைப்புகள் இருந்தாலும் ஒரு விமர்சனங்களை எதிர்ப்புகளை நீங்கள் இன்று சந்தித்தே ஆக வேண்டும். பெற்றோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சகோதரர்கள் உங்களை ஆதரிப்பார்கள். பெண்கள் உங்கள் மனமறிந்திலிருந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார்கள். மாற்றங்கள் ஒன்றை மாறாதது என்பதற்கேற்ப என்று புதிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். உங்கள் திறமையால் பயணங்களை வெற்றியை பதிவு செய்வீர்கள். தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை இலக்குகளை எளிதில் அடைந்த வரலாற்று சாதனை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை அவசியப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, உங்களுடைய பேச்சினால் வர பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். ஆகவே பேசும்போது நிதானமாக பேச வேண்டும். பேச்சில் மாற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். உங்கள் மூத்த பெண்களின் அறிவுரைகள் உங்களுக்கு ஆறுதலை தரும். தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து மதிப்பு மரியாதையும் கூடும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்களுக்காக அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நாள் இது. வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு மனமாற்றம் உங்களுக்கு என்று மகிழ்ச்சியை தரும். மகரம், சுய சிந்தனை அதிகரிக்கும். வியாபார வணிகம் நன்றாக இருக்கும். வியாபார வணிகத்தில் புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய முதலீட்டாளர்கள் புதிய ஒப்பந்ததாரர்களால் இன்று சேருவார்கள். உங்களுடைய ஒப்பந்தங்கள் வியாபாரம் வணிகம் எல்லாம் விரிவாக்கம் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெற சிரமம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்ற எல்லாவற்றையும் செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துதல் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும்.
திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. வம்பு வழக்கை தேடி போக வேண்டாம். வந்த வம்பு வழக்குகளையும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்று வம்பு வழக்குகளால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்பது தான் நிதர்சனம். அதை புரிந்து கொண்டால் உங்கள் மனம் எளிதாக அதை கடைபிடிக்க உதவும். தொழிலில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதையெல்லாம் நீங்கள் இன்று சமாளித்து வெற்றி காண வேண்டும். நண்பர்களால் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். நண்பர்கள் உதவியுடன் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சலை தரும். சகோதரர்கள் பெண்களுக்காக சில விரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். கும்பம். நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் இன்று செய்ய வேண்டிய சூழ்நிலையில் பணி சுமை பணி அழுத்தம் ஏற்படும். குடும்பத்தின் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. இதுவரை வெளிவராத எதிர்ப்புகள் எல்லாம் இப்போது தைரியமாக உங்களை எதிர்க்க தொடங்குவார்கள். எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கூடவே இருந்து பழகியிருப்பாங்க. இவனா எதிரியாக மாறப்போகிறான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் எதிரியாக மாறியிருப்பான். அதனால் எதிரிகளை கண்டு கொள்ளக்கூடிய நாள் இது. நீண்ட நாள் எதிரிகள் இன்று உங்கள் கண் முன்னே வந்து நிற்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியை அடைவீர்கள். குழந்தைகளால் உங்கள் மன மகிழ்ச்சி அடையும். வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக கூட ஊடலோ தீண்டலோ சீண்டலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் அவர்களை கண்ணாடி போல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்கள் பின்னாடி பாசத்துடன் பழகி கொள்ளுங்கள். கனவில் கூட அவர்களை சீண்டி பார்க்காதீர்கள். குடும்பத்தின் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் நண்பர்கள் உதவியால் வெற்றி காண்பீர்கள். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். அரசு விஷயங்களில் நல்ல ஒரு லாப வருமானத்தை பார்ப்பீர்கள். சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மீனம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதோடு லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவது ஒரு விஷயமே அல்ல என்பது போல ரொம்ப எளிதாக நினைத்தால் நினைத்தவுடன் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் நீங்கள் தொடங்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் அது காரிய சித்தியோடு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறனால ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள், இரட்டிப்பு மகிழ்ச்சியான நாள். மனமாற்றங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். மூத்தோர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் திறமை உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. வம்பு வழக்குகளை தேடியும் போக வேண்டாம். அந்த வம்பு வழக்குகளில் ஒதுங்கி நிற்பதும் என்று புத்திசாலித்தனமாக இருக்கும். நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். பெண்கள் சகோதரருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய புதிய எதிரிகளை கண்டறிந்து அவர்களை வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொலிகளை தவறாது பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.